ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ப்ரீத்திஸ் கிச்சன்லேருந்து ப்ரீத்தி பேசுகிறேன். நான் ரெடி பண்ணுற ப்ராடக்ட்லேருந்து ஷீக்காவும் ஒன்று. இதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். என்கிட்ட வாங்கின கஸ்டமர் எல்லாமே இது அக்கா எப்படி யூஸ் பண்ணுறது, யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு, நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணதே இல்லை, நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஷீக்காவில் என்னென்ன பொருள் போட்டு நீங்கள் அரைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்தம் 16 பொருள், இயற்கையான மூலிகை பொருள் கொண்டு நாங்கள் அரைக்கிறோம். என்னென்ன பொருள் பார்த்தீங்கன்னா, ஷீக்கா, வெந்தயம், பாசிப்பருப்பு, கார்போக அரிசி, வெட்டி வேறு, காய்ந்த ரோஜா, செம்பருத்தி, ஆவாரம்பூ, பூலாங்கிழங்கு, பூந்திக்கொட்டை, காஞ்ச நெல்லிக்காய், வசம்பு, எலும்பிச்சைத்தூள், கருவேப்பிலை, மருதாணி, வேப்பிலை. இது மொத்தம் 16 பொருள் போட்டு தான் நாங்கள் அரைக்கிறோம். இது வந்து ஹேர் க்ரோத்துக்குமே ஒரு நல்ல ஒரு ஷீக்கா பொடி. இது எல்லாருமே சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்குமே யூஸ் பண்ணலாம். இதில் வந்து எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே கிடையாது. எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்டு தான். நான் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பூனில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன். எனக்கு ஏன் அவ்வளோ தேவைப்படுதுன்னா, நான் 2 டைம் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா ஒரு டைம்லேயே வந்து அழுக்கெலாம் போகாது. ஸோ நான் 2 டைம் வாஷ் பண்ண போகிறேன். 2 டைம் வாஷ் பண்ணால் தான் ஹேர் வந்து க்ளீனாக இருக்கும். ஒரே வாஷில் வந்து அழுக்கெலாம் போகாது. 2 டைம் வாஷ் பண்ணால் தான் அழுக்கெலாம் போகும். இது வந்து ஒன்ஸ் ஒரு பேக்கெட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா, இது வந்து ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா வந்து ஒரு கண்டெய்னர், பிளாஸ்டிக் டப்பா இது மாதிரில வந்து காற்று படாத வரைக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா காற்று பட்டுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாக ஆகிடும், நல்லா இருக்காது. எனக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் 2 டைம்ஸ் அலசுறதுனால எனக்கு வந்து 3 டேபிள் ஸ்பூன் போதும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ உங்களுக்கு மூடிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. அரிசி வடித்த கஞ்சி இருக்குங்கள, அந்த சாப்பாட்டுக்கு அந்த கஞ்சி யூஸ் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். என்கிட்ட இப்போதைக்கு அது இல்லை. அதனால் நான் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா தண்ணி ஊற்றி கலக்கிறேன். நல்லா கையை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கலக்கும் போதே நுரையா வருது பாருங்கள். இந்த அளவுக்கு தான் நுரைக்கும். நம்ம ஷாம்பு மாதிரிலாம் நுரைக்காது. ஏன்னா அது வந்து கெமிக்கலு. இது எல்லாமே வந்து ஆர்கானிக் ப்ராடக்ட்டு, நேச்சுரல் ப்ராடக்ட்றதுனால ஓரளவுக்கு தான் நுரைக்கிற தன்மை இருக்கும். ஆனால் வந்து கெட்டியாக ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்தோன்னா தலையில் வந்து அங்கங்கே ஒட்டிக்கும். இந்த மாதிரி தண்ணியாக கலந்தால் தான் ஹேரில் எல்லா முடியிலையுமே படும். இது வாரத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணிங்கனாவே போதும். தினமும் யூஸ் பண்ணணும் இல்லை, வாரத்துக்கு 2 டைம் யூஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி குளிக்கணும். இதில் போட்டிருக்க பொருள் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்ன்றதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. இதில் வந்து வெந்தயம் போட்டுக்கிறதுனால பாடி வந்து ஹீட்டாக இருக்கிற பாடியை கூட குளிர்ச்சியாக இருக்கும். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே இருக்காது. ஹேர் வந்து நல்லா க்ரோத் ஆகும். இதில் வந்து வேப்பிலை போடுறதுனால பேன் தொல்லை வந்து இருக்காது. நெல்லிக்காய், எலுமிச்சை இதெல்லாம் போடுறதுனால டேண்ட்ரஃப் வந்து சுத்தமாக இருக்காது. இதில் வந்து மருதாணி, கருவேப்பிலை போடுறதுனால இளநீரையை வந்து கண்ட்ரோல் பண்ணும். பாசிப்பயிறு, வெந்தயம், செம்பருத்தி இதெல்லாம் வந்து போடுறதுனால ஹேர் வந்து ரொம்பவே ஷைனிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து ஸ்ட்ராங்காகவும் வச்சுக்கும் ஹேரை. இதில் வந்து ஸ்கேல்ப்பு வந்து இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அது எதனாலனா வந்து சீப்பு மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால, ஷாம்பு வந்து மாற்றி மாற்றி யூஸ் பண்ணுறதுனால, அப்புறம் வந்து டவல் வந்து வேறு ஒருத்தவங்கள்ட்ட யூஸ் பண்ணுறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன புண்ணு மாதிரிலாம் வரும், குரு மாதிரிலாம் வரும். அதெல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடியூஸ் பண்ணும். முடி கொட்டுறதை வந்து ஸ்டாப் பண்ணும். இதனால தான் இந்த பெனிஃபிட்டு இந்த ஷீக்கா போடுறதுனால. எப்போவுமே வந்து ஹோம்மேட் ஷீக்கானாவே ஒரு வந்து நல்ல பெனிஃபிட்டு தான்.
நீங்களும் என்னுடைய ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு ஹாய்ன்னு மெசேஜ் அனுப்புங்க. எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு நான் அனுப்பி விடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நான் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டேன். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். நான் ஹேரை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். 2 டைம்ஸ் நான் வாஷ் பண்ணதுனால எனக்கு வந்து ரொம்ப ஷைனிங்காகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து சிக்கு சிக்காக ஆகிடும். என் முடி அப்படி இல்லை. ஏன்னா ஆல்ரெடி எனக்கு வந்து சுருட்ட முடிகிறதுனால வந்து எனக்கு அடிக்கடி சிக்காகிடும். ஸோ இது நான் ஷீக்கா யூஸ் பண்ணதுனால எனக்கு சிக்காவே இல்லை. முடி வந்து அவ்வளோ ஒரு ஸ்மூத்திங்காக இருக்குது. நல்ல ஸ்மெல்லாகவும் இருக்குது. குளிச்சதுக்கப்புறம் வந்து சின்ன சின்னதாக அங்கங்கே அந்த ஷீக்கா வந்து ஒட்டி இருக்கும். அது வந்து ஐயோ நம்ம சரியாக அலசலையா இல்லை வந்து அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து வெயிலில் காஞ்சாவே அதுவாக தானாக கொட்டிடும். சும்மா ஒரு சீப்பு வச்சாவோ இல்லை வந்து சும்மா வெயிலில் நின்று நம்ம நல்லா டவல் வச்சு தொடச்சினாமோ அது வந்து தானாகவே கொட்டிடும். அது கொட்டிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும். நான் ரெகுலராக ஷீக்காவை இப்படி தான் யூஸ் பண்ணுவேன். நான் எப்படி யூஸ் பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக சொல்லியிருக்கேன். நீங்களும் என்னுடைய ப்ராடக்ட்டை ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.